ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு திவ்யாவின் கிச்சன். இன்றைக்கி February 2, 2023 காலையில் எழுந்தோடனே சாமி கும்பிட்றேன். எதுக்காகடா சாமி கும்பிட்றேன்னு பார்த்தீங்களா, இன்றைக்கி எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி. ரொம்ப ஒரு ஸ்பெஷல் டே. எல்லாரோட லைஃப்லையுமே அவங்களோட வெட்டிங் டே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இல்லையா? ஸோ எங்களுக்கும் அதே மாதிரி தான். ஸோ காலையில் எழுந்து குளிச்சுட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு எங்களுடைய மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து குழி பணியாரம் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். குளிச்சுட்டு இன்றைக்கி ஒரு முக்கியமான பிளேஸ்க்கு வந்து நாங்கள் ரெடி ஆகிறோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலே ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் அப்படி தான் நான் சொல்லுவேன். ரொம்ப நாளாக நாங்கள் வந்து போகணும் அப்படின்ற ஒரு பிளானில் இருந்தோம். நடுவில் வந்து லாக்டவுன்லாம் போட்டு அப்புறம் நாங்கள் சென்னையில் இல்லை, நேட்டிவ் போயிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ தான் திருப்பி அந்த ஸ்பாட்க்கு போகலாம் அப்படின்றது வந்து எங்களோட ரொம்ப நாள் ஒரு ட்ரீம். ஸோ வந்து எங்கே போகிறோம், அது என்ன பிளேஸு, எப்படி இருந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் வந்து உங்களுக்குமே வந்து நீங்கள் சென்னையில் இருக்கீங்க இல்லை சென்னைக்கிட்டே இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஸ்பாட்டாக இருக்கும். அதுவும் குட்டி பசங்களாக இருந்தீங்கன்னா கூப்பிட்டு போனால் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், நாங்கள் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றத கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா புரியும். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் கார சட்னியும் குழி பணியாரமும் பண்ணிட்டேன். மார்னிங் பார்த்திங்கன்னா இப்போ டைம் வந்து ஒரு 9 o'clock இருக்கும். ஸோ வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அப்படியே குட்டியாக வந்து ஒரு மேக்கப் போட்டுட்டு கிளம்பலாம். வீட்டில் இருக்கும்போது நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் வந்து பெருசாக மேக்கப் போட மாட்டோம் இல்லையா? இந்த மாதிரி எப்படா வெளியே கிளம்புறோமோ அப்போ தான் வந்து நம்மளோட ஸ்கில் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். நானும் அப்படி தான். ஸோ வந்து ஃபேஸ் க்ரீம், அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் பவுடர். நான் வந்து ஃபேஸ் பவுடர் போடுற டைப். எனக்கு பவுடர் போடலைன்னா ஒரு மாதிரி கம்ப்ளீட்டாகவே இருக்காது. அதுக்காக வந்து ஃபேஸ் பவுடர், அப்புறம் ஐப்ரோ பென்சில், ஐடெக்ஸ் போட்டு, லிப் பாம், அப்புறம் வந்து லிப்ஸ்டிக், அதுக்கப்புறம் காஜல். எனக்கு வந்து ஐ மேக்கப் ரொம்ப பிடிக்கும். நம்ம எவ்வளோ தான் மேக்கப் போட்டாலும் ஆனால் அந்த ஐக்கு வந்து தனியாக எடுத்து கொடுக்குற லுக் வந்து நம்ம ஃபேஸையே ரொம்ப பிரைட்டாக காட்டும். ஸோ வந்து நான் ஐலைனர் வந்து ஐடெக்ஸ்லாம் வச்சுருக்கேன். டேஸ்லர் ஐலைனர், அப்புறமா வந்து காஜல். இந்த நிவ்யா பர்ஃப்யூம் வந்து டியோட்ரண்ட் வந்து இப்போ நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ குயிக்காக அப்படியே மேக்கப் பண்ணிடலாம். எனக்கு வந்து மேக்கப் வந்து ரொம்பலாம் தெரியாது. இப்போ ஜென்ரலாக சொல்லுவாங்க இல்லையா, கிளென்சர் அப்புறம் வந்து டோனர் இந்த மாதிரி ஆர்டரில் தான் பண்ணணுன்ட்டு. அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு எப்படி வருமோ அந்த மாதிரி தான் நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே மேக்கப்னால் ரொம்ப இஷ்டம். அது இதனால் அந்த ஹேபிட் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப எனக்கு பிடிக்கும் மேக்கப் பண்ணுறது. ஸோ வந்து ரெடி ஆகிட்டேன். இந்த ஆங்கிள் லென்த்து லெக்கின் மேலே வந்து ஒரு டாப்பு. ஸோ சிம்பிளாக வந்து நம்ம வந்து ரெடி ஆயாச்சு. சிம்பிள் சொன்னது வந்து இந்த சிம்பிள் மேக்கப் தான் சொன்னேன். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட்க்கு விஷ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு குட்டி கிஃப்ட் வந்து வாங்கி வச்சுருக்கேன் அவருக்கு. ஸோ பால்கோவா வந்து எனக்கும் ரொம்ப பிடிக்கும், அவருக்கும் ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு வந்து பர்சனல் ஃபேவரட். ஸோ வந்து அதை நல்லா நாங்கள் செலிப்ரேட் பண்ணது வந்து பால்கோவோட. சாப்பிட்டுட்டு விஷ் பண்ணிவிட்டு என்ன கிஃப்ட் கொடுத்தேன் அப்படின்றத நான் காமிக்கிறேன். நாங்கள் 2 பேருமே ஜென்ரலாக எப்படின்னா, ஒரு முக்கியமான நாள் அன்றைக்கி தான் நம்ம கிஃப்ட் கொடுத்துக்கணும். இன்றைக்கி உனக்கு பர்த்டே, இன்றைக்கி ஆனிவர்சரி, அதனால கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்ற பர்சன் கிடையாது. நாங்கள் எங்கேயாவது வெளியே போனோம், ஒன்று ரொம்ப நாள் நாங்கள் வாங்கணும்னு நினச்சோன்னா அதை வாங்கி அப்படியே நாங்கள் கிஃப்ட் பண்ணிக்குவோம், அவ்வளோதான். இந்த நாளில் தான் பர்டிகுலராக கொடுக்கணும் அப்படின்ற தாட் எங்கள் 2 பேருக்குமே இருக்காது மோஸ்ட்லி. பட் நான் என்ன பண்ணேன்னா, அவர் வந்து காப்பரில் வாட்டர் பாட்டில் ரொம்ப நாளாக வாங்கணுன்னு ஒரு பிளானில் இருந்தார். பட் வாங்கவே இல்லை. ஏன்னா வந்து நம்ம ரெகுலராக வந்து எந்த அளவுக்கு நம்ம தண்ணி குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அவர் வந்து குடிக்கிறதே கிடையாது. நான் அதனால் வந்து காப்பரில் எங்கள் வீட்டில் வந்து குடம் வச்சுருக்கோம் சின்னதாக. அதில் தான் வீட்டில் வந்து தண்ணி ஸ்டோர் பண்ணி நம்ம குடிப்போம். பட் இது வந்து காப்பரில் வாட்டர் பாட்டில் கொடுத்தா அவர் ஆஃபீஸ் கேபினில் வச்சுக்குவார். ஸோ ரெகுலராக குடிப்பார் அப்படின்றதுனால நான் வாங்கி கொடுத்தேன். மில்டன் தான் இது. இந்த அமௌண்ட் அப்ராக்சிமேட்டாக ஒரு 900 நினைக்கிறேன். ஸோ வந்து அதை நான் அவருக்கு வந்து கிஃப்ட் பண்ணேன். மோஸ்ட்லி அந்த மாதிரி கிஃப்ட் பண்ண மாட்டேன். பட் இந்த தடவை அவர் கேட்டார் அப்படின்றதுனால நான் வந்து வாங்கி கொடுத்தேன். ஸோ நாங்கள் இப்போ வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். இந்த மாதிரி பர்த்டே, வெட்டிங் ஆனிவர்சரிலாம் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக வந்து நாங்கள் 2 பேருமே வீட்டில் இருக்க மாட்டோம். கண்டிப்பாக முன்னாடி நல்லா டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம், இங்கே போகிறோம் அங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ காலையில் எழுந்தவுடனே நாங்கள் ஃபஸ்ட்டு கிளம்புற இடம் பார்த்திங்கன்னா கோவில் தான். ஃபஸ்ட்டு கோவிலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றதுனால எங்கே போகலாம், ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் திருத்தணி தான் பிளான் பண்ணி வச்சுருந்தோம் எங்களோட ஸ்பாட்டு. திருத்தணிலாம் போனதே கிடையாது. சென்னைக்கு பக்கத்துலேயே இருக்க ஒரு பிளேஸ் இல்லையா? ஆனால் வந்து அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஓகே வடபழனி கோவிலுக்கு போயிட்டு இன்னொரு ஸ்பாட்க்கு போக வேண்டி இருந்துச்சு. அதனால் வந்து திருத்தணியை வந்து இன்னொரு நாள் தனியாக நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நாங்கள் வடபழனி கோவில் தான் போகிறோம். இது வந்து கத்திப்பாரா பிரிட்ஜு. ஸோ வந்து நம்ம இப்போ வடபழனி கோவிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்பாட், அந்த சீக்ரெட் ஸ்பாட் என்னன்றதை நான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வடபழனி கோவில் வந்துருச்சு. சென்னையில் இருக்கிற எல்லாருமே மோஸ்ட்லி வடபழனி கோவிலுக்கு போயிருப்பீங்க இல்லையா? ஸோ கோவில்கிட்ட வந்தாச்சு.
என் ஹஸ்பண்ட் வந்து பூ வாங்கி கொடுத்தாரு. எனக்கு வந்து மல்லிப்பூனா ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ சீசன் அந்த அளவுக்கு இல்லை. அதனால் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அந்தளவுக்கு இல்லை, கொஞ்சம் சின்ன சின்ன அரும்பாக தான் இருந்தது. இருந்தாலும் வந்து வாங்கி கொடுத்தாரு. எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ வந்து பூவெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து சாமி கும்பிட போகிறோம். பட் கோவிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பூஜை பண்ணும்போது க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் தான் நமக்கு தரிசனம் காமிப்பாங்க இல்லையா. அதனால் வந்து நிறைய கூட்டமாக இருந்துச்சு. ஒரு 1 hour வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்கள் க்யூவில் நிற்கிற அந்த நேரமே வந்து கந்தசஷ்டி கவசம் ஃபுல்லாக அப்படியே படிச்சுட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு நின்றுட்டுருந்தோம். சீலிங்கில் ஃபுல்லாக அழகாக வரைஞ்சி வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அப்புறமா சாமி கும்பிட்டாச்சு. கும்பிட்ட உடனே இப்போ வந்து பிரசாதம் கொடுத்துட்ருந்தாங்க, தயிர் சாதம். ஸோ நானும் அவரும் சேர்ந்து பிரசாதம்லாம் சாப்பிட்டுட்டு டைம் பார்த்திங்கன்னா ஒரு 12 o'clock இருக்கும். ஸோ வந்து சாமி கும்பிட்டு அந்த திருப்தியோடு இப்போ வந்து இந்த நெக்ஸ்ட்டு ஸ்பாட்க்கு வந்து நாங்கள் கிளம்புறோம். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஈசிஆரில் இஞ்சம்பாக்கத்தில் இருக்கிற பிஜிபி மெரைன் கிங்டம் தான் இன்றைக்கி நம்ம போகிறோம். ஸோ வந்து இது வரைக்கும் நாங்கள் போனதில்லை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். இப்போ வடபழனிலேருந்து வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 hour ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. சரி ஓகே போகலாம்னு சொல்லி ஈசிஆர்லாம் வந்து நாங்கள் கோவிட் முன்னாடி லாக்டவுனுக்கு முன்னாடி போனது. அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். ஸோ வந்து ரூட் வந்து நான் மேப்பில் பார்த்து சொல்லிகிட்டு இருந்தேன். அப்புறம் அப்படியே ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தார். இது வந்து கோடம்பாக்கம்னு நினைக்கிறேன். சைடில் ஃபுல்லாக இந்த மாதிரி மண்பானை எல்லாம் வச்சு அந்த கடை ஃபுல்லாக ஒரு தெரு ஃபுல்லாக இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து நாங்கள் டி நகர் வந்துட்டு டி நகர் வழியாக தான் வந்து நாங்கள் திருவான்மியூர் போய் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அடையார் திருவான்மியூர் அப்படியே நம்ம ஈசிஆர் ரோட்டில் வந்து கனெக்ட் ஆக போகிறோம். இதுதான் எங்களோட ரூட்டு. இப்போ வந்து இது ஜிஎன் செட்டி ரோடு நினைக்கிறேன். அங்கே தான் வந்து நாங்கள் இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சிக்னல் போட்டுட்டாங்க. ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. எனக்கும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. நாங்கள் 2 பேருமே ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி ரொம்ப புது புது இடத்தெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப விரும்புகிற ஒரு பர்சன். அதனால் இந்த மாதிரி முக்கியமான நாள் அன்றைக்கி நாங்கள் வந்து பார்க்காத ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு அதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அது வந்து எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் அன்றைக்கி. ஸோ அதனால ரொம்ப யோசித்து எங்கே போகலான்னு யோசித்து பாண்டிச்சேரி போகலான்னு ஒரு பிளானும் இருந்துச்சு. பாண்டிச்சேரியுமே வந்து ஃபுல்லாக நான் சுற்றி பார்த்தது கிடையாது. பட் அப்புறம் அந்த பிளான் வந்து ஸ்கிப் ஆகிட்டு சரி ஓகே சென்னைக்குள்ளே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தோம். ரொம்ப பசியாக இருந்துச்சு. டைம் வந்து ஒரு 1 o'clock இருக்கும். இது வந்து நீலாங்கரையில் இருக்கிற புகாரி ப்ளேஸ் பேர் நீலாங்கரை தான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து புகாரியில் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு பிளான். ரொம்ப நாள் ஆச்சு புகாரியில் சாப்பிட்டு. எனக்கு பர்சனலாக வந்து புகாரி, அதுக்கப்புறம் வந்து ஜூனியர் குப்பண்ணா, தலப்பாக்கட்டி இந்த ஸ்டைல் ஆஃப் பிரியாணி வந்து ரொம்ப பிடிக்கும். இன்னும் ஜூனியர் குப்பண்ணாலையும் தலப்பாக்கட்டிலையும் சீரக சம்பாவில் இருக்கும். பட் இங்கே வந்து பாஸ்மதி ரைஸில் தான் வச்சுருந்தாங்க. பட் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு மெனு கார்டு எப்பயும் போல் வாங்கி ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரைக்கும் படித்தேன். பட் என்ன தான் படித்தாலும் நான் ஆர்டர் பண்ண போகிறது பிரியாணி வெரைட்டியாக தான் இருக்கும். அதனால் வந்து மட்டன் பிரியாணியும், அவர் வந்து எக் மட்டும் தான் சாப்பிடுவார், நான்வெஜ் சாப்பிட மாட்டார் ஜென்ரலாகவே. அதனால் வந்து அவர் எக் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிக்கிட்டார். டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. பீஸுமே வந்து ஒரு 4-5 பீஸ் வச்சுருந்தாங்க. கரெக்டாக இருந்தது, ஓவர் மசாலாலாம் இல்லாமல். ஃப்ரைட் ரைஸும் நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்கள் 2 பேரும் ஜாலியாக அப்படியே கதைலாம் பேசிகிட்டே லஞ்சு வந்து முடித்தோம். திருப்தியாக சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஒரு 3 kilometers தான் இருக்கும்னு போட்டிருந்துச்சு. இப்போ சாப்பிட்டோன்னே லாஸ்ட்டாக நமக்கு இந்த ஸ்வீட் ஜீரா கொடுப்பாங்க இல்லையா, இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு ஸ்பூன் தான் சாப்பிடணும் ஜென்ரலாக. நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் என் பக்கத்தில் இருந்துச்சுன்னா. இப்போ அங்கேருந்து கிளம்பி வந்துகிட்டே இருக்கும். இப்போ விஜிபி ரிசார்ட்லாம் நமக்கு சைடில் வரும். இதை தாண்டின உடனே அடுத்து வந்து யுனிவர்சல் கிங்டம் இருக்கும், ஸ்னோ கிங்டம் இருக்கும், அடுத்து மெரைன் கிங்டம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு 2 பேருக்குமே. இன்றைக்கி போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஒரு பிளேஸ்க்கு புதுசாக போகிறோம் அப்படின்னா அந்த பிளேஸ் பார்த்தோன்னா A to Z எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு போகணும், இல்லை அங்கே போய் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கும் போது நமக்கு வந்து நாலேஜுமே வந்து கூடும். அது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ நாங்கள் 2 பேருமே அப்படி தான். நானாக இப்போ போகும்போது பெருசாக எதுவும் தெரிஞ்சுக்கல, நாங்கள் அப்படியே தான் போனோம். சரி அங்கே போய்ட்டு ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சந்தோஷம்தான். ஸோ உள்ளே போயிட்டு நாங்கள் வந்து மெரைன் கிங்டம் வந்து எப்படிலாம் சுற்றி பார்த்தோம், உள்ளார என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத இதுக்கப்புறம் வர வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன். வீடியோ வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஏன்னா வந்து மெரைன் கிங்டம் பற்றி ஃபுல்லாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்களும் போகலான்னு ரொம்ப நாள் பிளான் பண்ணுறவங்க இருப்பீங்க, ஆல்ரெடி போயிட்டு வந்தவங்களும் இருப்பீங்க, இதை பற்றி கேள்வியே படாதவங்களும் இருப்பீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து இது கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பக்கத்துலேயே வந்து கார் பார்க்கிங்க்கு வந்து ஸ்பேஸ் வச்சுருப்பாங்க.
₹50 நினைக்கிறேன் கார் பார்க்கிங். நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே இந்த வழியாக நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மெரைன் கிங்டம் வந்துடும். ஸோ நமக்கு வந்து விஜிபி மெரைன் கிங்டம் இப்படி தான் இருக்கும் என்ட்ரன்ஸ் வந்து. உள்ளே போனீங்கன்னா வந்து உங்களுக்கு டிக்கெட் ப்ரைஸ், அப்புறம் வீக்கெண்ட்ஸில் எவ்வளோ, வீக் டேஸில் எவ்வளோ எல்லாமே நான் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் வந்து வீக் டேஸில் வந்து மண்டே டு ஃப்ரைடே பார்த்திங்கன்னா 9:30 காலையில் ஈவினிங் 7:30 வரைக்கும் இருக்குது. வீக்கெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் இருக்குது. டிக்கெட் வந்து அடல்ட்ஸ்க்கு வந்து பெரியவங்களுக்கு நாங்கள் வந்து ₹680 பர் பர்சன் பே பண்ணோம். அடல்ட்ஸ் இது வந்து சின்ன பசங்களாக இருந்தாங்கன்னா ஐ திங்க் 550 நினைக்கிறேன், எனக்கு ஷியோராக தெரியல. இப்போ தான் இதோடைய ப்ரைஸ் வந்து இப்படி தான் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளோ ப்ரைஸ் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த காசு வந்து உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு உள்ளே போனோடனே உங்களுக்கு தோணும். ஸோ இப்போ என்ட்ரன்ஸ் உள்ளே போன உடனே வந்து நமக்கு வந்து கேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக சென்சார் கேட் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அங்கே டிக்கெட் கவுண்டர் எல்லாமே அங்கே வச்சுருப்பாங்க. அங்கே வந்து காம்போ ஆஃபரும் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. பட் நாங்கள் 2 பேருன்றதுனால ஒரு ஆளுக்கு ₹680 பே பண்ணோம். ஸோ 2 பேருக்கு அந்த மாதிரி பே பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து சைடில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு விஆர் ரூமும் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு அந்த டிக்கெட் கவுண்டர் பிளேஸ் ஃபுல்லாகவே வந்து ஒரு இந்த சீயோட வியூ மாதிரி எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க சூப்பராக. உங்களுக்கு வந்து ஸ்கூபா டைவிங் போகணுன்னா வந்து 4500ன்னு போட்டிருந்தாங்க. உங்களுக்கு அது தேவைன்னா நீங்கள் போகலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அக்வாரியம் மட்டும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு வரலாம். நீங்கள் வந்து பே பண்ணோடனே உங்களுக்கு ஒரு கார்டு கொடுப்பாங்க. இந்த கார்டு தான் இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். உள்ளே போகும்போது ஸ்வைப் பண்ணி தான் உங்களை உள்ளே விடுவாங்க. வெளியே வரும்போது இந்த கார்டு உங்களுக்கு தேவைப்படும். அதனால் நீங்கள் வந்து சேஃபாக வச்சுக்கோங்க இந்த கார்டு. டிக்கெட் ப்ரைஸ் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அது உங்களுக்கு இதிலே போட்டிருக்கோம். ₹1360 வந்து பே பண்ணோம் இது டோட்டலாக. இப்போ வந்து ஸ்வைப் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஆளாக உள்ளே விடுவாங்க. பக்கத்துலேயே வந்து விஆர் ஜோன்னு ஒன்று இருக்கும். இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு இதுவுமே வந்து அடிஷ்னல் சார்ஜ் தான். நீங்கள் ₹300 கொடுத்தீங்கன்னா இதுக்குள்ளே உங்களை போயிட்டு உங்களை ஒரு சேர் மாதிரி இருக்கும், அதில் உட்கார வச்சுட்டு ஒரு கிளாஸ் போட்டு விட்டுருவாங்க. உங்களுக்கு ஒரு உள்ளே இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதுதான் இப்போது இதுதான் வந்து மெரைன் கிங்டமோட ஃபஸ்ட்டு பிளேஸ். வந்து இதில் மொத்தம் 5 செக்ஷன்ஸ் இருக்குது. அது வந்து ரெயின் ஃபாரஸ்ட் தான் ஃபஸ்ட்டு செக்ஷன். ஸோ வந்து 5 செக்ஷனும் என்னென்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போகிற பிளேஸ் பேர் வந்து ரெயின் ஃபாரஸ்ட்டு. அதாவது பெரிய மரங்கள் இருக்கிற ஒரு இடத்துல வந்து நிறையா மழை இருக்கும்ல எப்பயுமே, அதுதான் வந்து நம்ம ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து அமேசான். ஸோ அந்த மாதிரி பிளேஸில் வந்து எந்த மாதிரியான மீன்கள்லாம் இருக்கும் அப்படின்றது தான் இந்த தீமில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது பாருங்கள், ஃப்ளையிங் பார்க் இது பேர். இந்த மாதிரி மீன்லாம் வந்து வெளியே நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு போர்டும் நமக்கு வச்சுருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதில் ஒரு ஃபிஷ் டேங்க்குள்ளேயும் என்னென்ன மீன் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வரும். இப்போ வந்து மஸ்காரா பாப்னு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் மீன் வந்து நமக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த அக்வாரியம் பார்த்திங்கன்னா இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் லார்ஜஸ்ட் வாக் த்ரூ அக்வாரியம்னா அது வந்து நம்மளுடைய மெரைன் கிங்டம் தான், விஜிபி மெரைன் கிங்டம் தான். 2019 ஓப்பன் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஃபிஷ் டேங்க் கிட்டேயுமே போயிட்டு என்னென்ன அதை பற்றின மீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸுமே அப்படியே பார்த்தேன். இந்த ஃபிஷ் டேங்க் பாருங்கள், செம்ம கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. 2019 வந்து ஓப்பன் பண்ணாங்க இந்த மெரைன் கிங்டம் வந்து. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு இடமுமே வந்து ஒரு செக்ஷனுமே ஒரிஜினலாக எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தீம்ஸ் செட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்க பிளேஸ் வந்து ரெயின் ஃபாரஸ்ட். ஸோ ரெயின் ஃபாரஸ்ட்டில் எந்த மாதிரியான டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்குமோ அதெல்லாம் வச்சுருப்பாங்க. அதோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி. ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இங்கே என்டர் ஆகும்போதே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகும்போது அதை வாங்கிக்கலாம். ஸோ நாங்களும் வந்து போஸ்ட்லாம் ஃபோட்டோ கொடுத்துட்டு வந்துட்டோம். நானும் அப்படியே போயிட்டு ஒரு மீனாக போயிட்டு பார்த்தேன். ரொம்ப காமாக இருந்துச்சு. ஜென்ரலாகவே நம்ம வீட்டிலே ஃபிஷ் டேங்க் வைக்கிறது எதுக்குன்னா ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர் சொல்லுவாங்க இல்லையா, பட் இவ்வளோ ஃபிஷ்ஷஸை ஒரே இடத்துல பார்க்கும்போது உண்மையாகவே மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. இப்போ வந்து இதான் ஃபஸ்ட்டு செக்ஷன் நம்ம பார்த்தது.
இங்கேயே வந்து நிறைய சவுண்ட் எஃபெக்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரனுக்கு தான். அதாவது என்னென்னா அவங்க நம்மக்கிட்ட ஒரு பேப்பர் மாதிரி கொடுப்பாங்க. நம்ம வந்து அதில் கலர் பண்ணி நம்ம பேர் எழுதி கொடுத்தா அதை அங்கே ஸ்கேன் பண்ணும்போது நமக்கு ஒரு டிவி மாதிரி இருக்கு இல்லையா பெருசாக, அதில் அப்படியே நமக்கு வந்து வரும். அதனால வந்து நம்ம என்கிட்ட கொடுத்தாங்க. இது வந்து சீ ஹார்ஸ். ஸோ வந்து எங்களை கலர் பண்ண சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம், ரொம்ப லைட் கலராக கொடுத்துட்டு அதில் வந்து எங்களோட பேர் எழுதி கொடுக்க சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து பேர் எழுதி கொடுத்துட்டோம். ஆனால் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப லைட்டாக தெரிஞ்சுது. ஸோ என்ன சொன்னாங்கன்னா, நல்லா டார்க்காக எழுதி கொடுங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப புதுசாக தான் இருந்துச்சு எங்களுக்கே. சரி ஓகேன்னு சொல்லிட்டு என் பேரும் என் ஹஸ்பண்ட் பேரும் எழுதிட்டு கொடுத்தேன். இந்த மாதிரி வச்சோடனே அது ஸ்கேன் பண்ணோம். ஸ்கேன் பண்ண உடனே இந்த ஸ்க்ரீனில் வந்து ஸோ இப்போ நாங்கள் சீ ஹார்ஸ் தான் கலர் பண்ணி கொடுத்தோம். பாருங்கள் உங்களுக்கு அப்படியே தெரியுதா, சீ ஹார்ஸ் போதில்ல திருதிவி அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு, பட் ரொம்ப லைட்டாக இருக்கா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ திருப்பி நான் நல்லா டார்க்காக கலர் அடிச்சுட்டு பேரையுமே நல்லா டார்க்காக எழுதி கொடுத்தேன். இப்போ நல்லா சூப்பராக டார்க்காக தெரிஞ்சுது. குட்டி பசங்களாம் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. உங்கள் வீட்டில் குட்டி பசங்க இருந்தால் கண்டிப்பாக கூப்பிட்டு போங்க இந்த ஸ்பாட்க்கு. பாருங்கள் இப்போ சீ ஹார்ஸ் வந்து ஆரஞ்சு கலர் நல்லா டார்க்காக தெரியுது. இல்லை கடல் குதிரை இது திருதிவியும் நல்லா டார்க்காக தெரியுது. ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி புதுசாக போகிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி எழுதி அவங்க வந்து இந்த மாதிரி ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும் இந்த மாதிரி. அது இதோடைய டெக்னாலஜிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, பட் எனக்கு அது என்னென்னு சரியாக ஞாபகம் இல்லை. இப்போ நம்மளுடைய செகண்ட் செக்ஷன் வந்து கார்ஜ் போகிறோம். கார்ஜ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 2 சைடுமே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, 2 சைடுமே ஒரு ஸ்டீப் சைட்ஸ் இருக்கும். நடுவில் ஒரு நேரோ வேலி இருக்கும். அதுக்குள்ளே வந்து ஒரு ரிவர் போகும் இல்லையா, அந்த பிளேஸ் தான் வந்து கார்ஜுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் நிறையா மூவிலலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது 2 சைடும் மலமாக இருக்கும், நடுவில் வந்து நமக்கு ரிவர் போகும். அது வந்து கார்ஜ். ஸோ வந்து அந்த டைப் ஆஃப் பிளேஸில் வந்து எந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் இருக்கும் அப்படின்ற தீம் தான் செகண்டோட நம்ம செக்ஷன், கார்ஜ் செக்ஷன். ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க இந்த இடம். உண்மையாகவே சொல்லணுன்னா இங்கே வந்து உங்களுக்கு கிளாஸ் டைப்லாம் அந்த மாதிரிலாம் இருக்காது. இந்த மாதிரி அந்த கார்ஜோட அந்த தீம் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி எக்ஸாக்டாக வந்து உங்களுக்கு ரெடி பண்ணியிருப்பாங்க. நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே போகலாம். இங்கே வந்து ஒரு ஃபால் செட்டப் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ சவுண்ட் எஃபெக்ட்ஸோடு நீங்கள் பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, வீக்கெண்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து செம்ம ரஷ் இருக்கும் அந்த இடத்துல. கண்டிப்பாக அவ்வளோ ஃப்ரீயாக உங்களால் பார்க்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் வீக் டேஸில் போனீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லது. பட் டைம் கிடைக்காத பட்சத்தில் வீக்கெண்டில் போகலாம், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நிறைய பேருக்கு இந்த மாதிரி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட்டு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கார்ஜ் செக்ஷனில் வந்து எல்லாமே இப்படி தான் இருக்கும். முன்ன பார்த்தது எல்லாமே ரெயின் ஃபாரஸ்ட்டில் வந்து நமக்கு ஒரு கிளாஸ் கூண்டுக்குள்ளே மீன் இருந்துச்சு இல்லையா, ஃபிஷ் டேங்க் மாதிரி தான் இருக்கும். பட் க்ளோஸ்டாக இருக்கும். இதில் அப்படி கிடையாது. மேலே ஃபுல்லாக உங்களுக்கு ஓப்பன் தான் தெரியும். உங்களுக்கு தண்ணி வந்து சைடில் வந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு ஃபிஷ்ஷை வந்து ரொம்ப நீங்கள் வந்து நல்லா அதோடைய ஒரு மூமெண்ட்டுமே சூப்பராக வந்து நீங்கள் பார்க்கலாம். அது எப்படி மூவ் ஆகுது, அதுக்கப்புறம் அது எப்படி வந்து டேர்ன் ஆகுது, அது எப்படி ஸ்விம் பண்ணுது, எல்லாமே வந்து உங்களுக்கு இதை கிளியராக தெரியும். அந்தளவுக்கு சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த ஃபிஷ் பாருங்களேன், பிளாக்காக செம்ம அழகாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் வர ஃபிஷ் பாருங்களேன், குட்டி குட்டியாக நம்ம மீசை மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்ததே இல்லை. என் ஹஸ்பண்ட் வந்து விளையாடிட்டு இருந்தார் அது கூட. பட் நம்ம என்ன பண்ணாலும் அது நம்மளை கண்டுக்காது. அதோடைய வேலையை தான் அதை பார்த்துட்டு இருந்துச்சு. நாங்கள் சும்மா அப்படியே கிளாஸ்க்கு வெளியே நின்றுட்டு விளையாடிக்கிட்டு இருந்தோம். இவ்வளோ டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வரைக்கும் எந்த அக்வாரியமும் பெருசாக போனதில்லை. இவ்வளோ பெரிய அக்வாரியம் போனோடனே எனக்கு எல்லாமே ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. நம்ம வந்து அந்த தண்ணியிலலாம் கை வைக்கக்கூடாது, சும்மா தண்ணிக்கு மேலே வச்சு ஒரு விளையாடிட்டு இருந்தார். இந்த ஃபிஷ்ஷை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அது எப்படி ஸ்விம் பண்ணது பாருங்களேன், அப்படியே காமாக போதில்ல, நல்லா இருந்துச்சு. இது பாருங்கள், சில்வர் ஷார்க்குன்னு போட்டிருந்துச்சு. ஸோ ஒரு டேங்க்லேயுமே என்ன டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்குன்னு நான் அந்த டீட்டெயில்ஸ் பற்றி சொன்னேன் பார்த்தீங்களா. நீங்கள் சைடில் அப்படியே படிச்சுக்கலாம். நீங்கள் அப்படியே அந்த ஃபிஷ் இதுக்குள்ளே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். இதுதான் வந்து நம்மளுடைய கார்ஜ் செக்ஷனோட லாஸ்ட் ஏரியா. இது வெறும் ஒரு தொட்டி மாதிரி இருந்துச்சு. இதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேங்க்ரோவ் செக்ஷன் தான் இருக்கும். மேங்க்ரோவ்னால் அவங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். மேங்க்ரோவ்னால் சதுப்பு நிலம் சொல்லுவாங்க. அதை தான் வந்து நம்ம மேங்க்ரோவ்னு சொல்லுவோம். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா வந்து
பிச்சாவரம் இருக்குது சிதம்பரத்தில். அது வந்து மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நிறைய பேர் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் டேங்க்குமே இவ்வளோ அது விற்று குத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா இவ்வளோ மொத்தமாக போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அந்த ஃபிஷ் டேங்க்கோட கிளாஸு. அவ்வளோ மொத்தம் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா இப்போது, வித்து வந்து அப்படி இருந்துச்சு. இதுவுமே வந்து கார்ஜி செக்ஷன் தான். நான் மேங்க்ரூவ்க்குள்ளே போகல. இதுதான் லாஸ்ட் செக்ஷன். இங்கேருந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு வந்து கார்ஜ் செக்ஷன் ஃபுல்லாக. இப்போ நம்ம போகிறது வந்து மேங்க்ரூவ் சதுப்பு நில காடுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த இடம். ஸோ அந்த சதுப்பு நில காட்டில் எந்த மாதிரியான மீன்கள்லாம் இருக்கும் அப்படின்றத இங்கே கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஒரு குட்டியான செக்ஷன் தான். மற்ற எல்லா செக்ஷனும் கம்பேர் பண்ணும்போது இது சின்ன சைஸாக தான் இருந்துச்சு. இந்த உங்களுக்கு சதுப்பு நிலமில் பார்த்தீங்கன்னா அதோடைய மரமே வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ தண்ணிக்குள்ளே அது பாருங்கள், அதோடைய வேர் வந்து இப்படி தான் போயிருக்கும். இங்கேயுமே வந்து டோட்டலாக ஒரு 3 இல்லை 4 டைப்ஸ் ஆஃப் டேங்க் தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோஸ்டல் 4வது செக்ஷன். இப்போ நம்ம கோஸ்டல் போகிறோம். கோஸ்டல் அப்படின்னா என்னன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கடல் வந்து நிலத்தோடையோ இல்லை ரிவரோடையோ கலக்கிற ஒரு இடம் தான் வந்து நம்ம கோஸ்டல் ஏரியான்னு சொல்லுவோம். கோஸ்டல் ஏரியாவில் பாருங்கள், இது எப்படி ஸ்விம் பண்ணுது பார்த்தீங்களா, அதோடைய வால் வச்சு தான் அது டேர்னே எல்லாமே பண்ணுது. அதை நான் இங்கே வந்து தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ கோஸ்டலில் வந்து உள்ளே என்டர் ஆனவுடனே ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கலர் மீனாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நம்ம வந்து அது வந்து நம்ம கிட்ட அப்படியே கண்ணை மூடி கிட்ட வச்சு பார்க்கும்போது உண்மையாகவே நம்ம ஒரு சீக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு. ஸோ நான் அந்த மாதிரி எல்லா கிளாஸ்லேயும் ஃபிஷ் டேங்க்லேயுமே வச்சு பார்த்துட்டு இருந்தேன். இங்கே ஸ்கூபா டைவிங்கும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு வேணும்னா 4500 ருபீஸ் பே பண்ணிக்கலாம் பர் பர்சன். ஸோ வந்து உங்களுக்கு உள்ளார வந்து கூப்பிட்டு போவாங்க. இந்த ஃபிஷ்க்கெல்லாம் வந்து ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதையுமே பார்க்க போகிறோம். உள்ளே வந்து ஒருத்தர் வந்து ஃபீட் பண்ணுவார். நம்ம கொடுக்குற அந்த அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, என்ட்ரி ஃபீ, அதில் தான் இங்கே இருக்கிற எல்லா ஃபிஷ்க்குமே ஃபீட் பண்ணுறாங்க. ஸோ வந்து இவங்க இவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. அதுக்காக நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் இது ஓவர் அமௌண்ட்டுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தோணாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ ரிங் ஏஞ்சல் ஃபிஷ். இப்போ இங்கே ப்ளூ ரிங் ஏஞ்சல் ஃபிஷ்னு படிக்கிறேன்னா அந்த ஃபிஷ் உள்ளே இருக்குது பாருங்கள். அது போது தெரியுது அவங்களுக்கு, ரைட் சைடில் வைலட் கலரில் இருக்குது பாருங்கள், அதுதான் அந்த ஃபிஷ்ஷு. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன்று செக் பண்ணிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு ஃபிஷ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட் ஃபின்னு இருக்குது பாருங்கள். மேலே வந்து ஸ்பாட்டாக இருக்கும் அதில் குட்டி குட்டியாக. அது எங்கே இருக்குதுன்னு தேடிட்டு இருந்தேன். அதுவும் இருந்துச்சு உள்ளார. நெக்ஸ்ட்டு வந்து இந்த நெப்போலியன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபிஷ்ஷும் அதில் இருந்தது. நெப்போலியன், அது தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னா எனக்கு தெரியல. ஸோ அதுதான் இந்த ஃபிஷ் போது பாருங்கள், பிளாக் கலரில். இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் பற்றியுமே அதில் கொடுத்துருந்தாங்க. இன்னும் நிறைய ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்துச்சு, வெரைட்டிலாம். அதெல்லாம் சொல்லணும்னா எனக்கு இந்த வீடியோவே பத்தாது, அந்த லெவலில் இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்தது இந்த மாதிரி அந்த கோஸ்டல் செக்ஷனில் இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸாக வச்சுருந்தாங்க. நம்ம ஜென்ரலாக கோஸ்டலில் வந்து எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது இல்லையா. ஒரு டைப் ஆஃப் ஏரியாலையும் ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்கும். அது நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸும் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த மீன் பாருங்கள் எப்படி இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. வாயை திறந்து வச்சுட்டே இருந்துச்சு இப்போ பார்த்தாலும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டார் ஃபிஷ் இருந்தது. இங்கே பாருங்கள், ஸ்டார் ஃபிஷ். அது வந்து ஃபிஷ் மாதிரியே தெரியல, ஏதோ ஒரு டெக்கர் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நான் நினச்சிக்கிட்டேன். அப்புறம் பிளாக் ஃபின் இன்னும் நிறையா இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த ஆரஞ்சு கலர் இருக்குல்ல, அதுவுமே ஃபிஷ் தான். ஆரஞ்சில் மெரூன் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இது ஃபிஷ்னே எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல, அந்த பக்கம் போய் பார்த்தா தான் தெரிஞ்சது அது ஃபிஷ்ஷுன்னு சொல்லிட்டு. இந்த ஃபிஷ் பாருங்கள், இது வந்து ஒரு மணல்லே இருக்கும் போல் இருக்குது. ஸோ வந்து மணல் போட்டு அதில் இந்த ஃபிஷ்ஷை போட்டு வச்சுருந்தாங்க. அந்த பக்கம் பாருங்களா, அதுக்கு வந்து ஏர் போகுதுனால வந்து மணல் வந்து அப்படியே பறக்குது. இங்கே பாருங்கள், அந்த ஃபிஷ்ஷோட இந்த சைடு காமிக்கிறேன் பாருங்கள், ஃபிஷ் தான் அது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு பிளேஸ் கொடுத்துருந்தாங்க. நம்ம அதுக்குள்ளேயே போயிட்டு கிட்ட போய் பார்க்கலாம் மீன், அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருமே போகலாம். ஸோ நானும் அதுக்குள்ளே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசையாக இருந்தது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. கிட்டேயே நம்ம கண்ணுக்கிட்டேயே அந்த தெரிகிற மாதிரி இருக்கும் எல்லா டைப் ஆஃப் மீனும். அது முடிச்சுட்டு இந்த மோரி ஈல்னு இருக்குது பாருங்கள். இந்த ஃபிஷ் வந்து இது ஃபிஷ்ஷாக இல்லை பாம்பானே எனக்கு தெரியல. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா, வாயை அப்படியே திறந்துட்டே பாம்பு மாதிரி இருந்துச்சு. இதுவுமே ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ் தான். அதுக்காக அதாவது ஒரு ஃபிஷ் டேங்க்லையுமே அந்த ஃபிஷ் வந்து கடலுக்குள்ளே எந்த மாதிரி செட்டப்பில், ஒன்று வந்து பாறைக்கு நடுவில் இருக்கும், ஒன்று வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்கும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஃபிஷ் டேங்க்கும். அதான் அதில் ரொம்ப ஒரு சூப்பரான விஷயமே. இது வந்து பாம்பு மாதிரி இருக்கு இல்லையா, அது மாதிரி இந்த மாதிரி பாம்பு புத்து மாதிரி தான் இருக்கும் போல் இருக்குது கடலுக்குள்ளே. ஸோ அதுக்குள்ளே இது சொருகிட்டு இருக்கும் போல் இருக்குது. அதே மாதிரி செட்டப்பும் பண்ணி வச்சுருந்தாங்க.
இந்த ஃபிஷ் பாருங்களேன், அதுக்கு வால் எவ்வளோ நீட் இருக்குது பார்த்தீங்களா? நான் ரொம்ப என்ஜாய் பண்ணணும் இல்லையோ, என் ஹஸ்பண்ட் ரொம்ப 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 என்ஜாய் பண்ணார். ஜாலியாக எல்லா மீன் கூடயும் விளையாடிட்டு இருந்தார். அதே மாதிரி இந்த மீன்லாம் வரும்போது நம்ம கையாட்டினா அது அப்படியே பயந்துட்டு பின்னாடி போயிடும் அப்படி சொன்னார். அந்த மாதிரியே போச்சு. இப்போ வந்து நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்பாட்க்கு வர போகிறோம். டீப் ஓஷன். லாஸ்ட்டு ஸ்பாட் பேர் டீப் ஓஷன். பாருங்கள், ஆக்டோபஸ் பாருங்கள் எப்படி இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி செட்டப் இருக்குது பாருங்கள். ஃபிஷ் டேங்க்குள்ளே கடலுக்குள்ளே ஆக்டோபஸ் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது இல்லையா? அதெல்லாம் தத்ரூபமாக வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. உண்மையாகவே வந்து உங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். இது வந்து டச் பூல். இங்கே இருக்கிற வந்து நீங்கள் தொட்டு பார்த்துக்கலாம், அதை நீங்கள் டச் பண்ணலாம் தான் டச் பூல். ஸோ இங்கே இருக்க ஸ்டார் ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று இருக்குது சங்கு மாதிரி, அதுவுமே ஒரு ஃபிஷ் தான். தொட்டு பார்க்கலான்னாங்க. பட் எனக்கு ஜென்ரலாக வந்து இதெல்லாம் ரொம்ப பயம், ஒரு மாதிரி எனக்கு அருவருப்பாக இருக்கும். அதனால் என் ஹஸ்பண்ட் வந்து டச் பண்ண சொன்னேன். ஸோ டச் பண்ணார், பிடிச்சி இழுத்தாரு. அப்படிலாம் பண்ணக்கூடாது, டச் மட்டும் தான் பண்ணணும்னு சொன்னாங்க. இங்கே வந்து குட்டி பசங்கள்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. இது என்னமோ ஒரு 3Dயில் செஞ்ச மாதிரி இருந்துச்சு. அது மேலே ஜம்ப் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. இதுதான் மோஸ்ட் ஃபேவரட் செக்ஷன். என்னென்னு பார்த்தீங்கன்னா டீப் ஓஷன், அதாவது டனல். இது வந்து டனலில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஃபுல்லாக இந்த மாதிரி டனல் இருக்கும். உங்கள் தலைக்கு மேலெலாம் வந்து ஷார்க்லாம் போகும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு 70 மீட்டர் போகும் இந்த டனல். இதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செக்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இவ்வளோ சூப்பராக இருக்குது. டனலுக்குள்ளே நீங்கள் நடந்து போவீங்க. அப்படியே உங்களை சுற்றி வந்து அந்த ஃபிஷ்ஷு வந்து ஸ்விம் பண்ணிகிட்ருக்கும். உங்கள் தலைக்கு மேலெலாம் ஃபிஷ்ஷு போகும். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே வந்து இதான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இவ்வளோ பெரிய ஒரு வாக் த்ரூ அக்வாரியம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய டூரிசம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ப்ரொமோட் பண்ணியே ஆகணும், லோக்கல் டூரிசமை. ஸோ கண்டிப்பாக போயிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இது ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது. ஸோ நான் பிடிச்சி போய் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜென்ரலாக வந்து நமக்கு வந்து பர்த்டே, ஆனிவர்சரி, இந்த மாதிரி ஒரு முக்கியமான நாள் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், gift கொடுத்து செலிப்ரேட் பண்ணிக்குவோம் இல்லையா? பட் வந்து கிஃப்ட்டும் கொடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் இந்த மாதிரி புதுசான பிளேஸ்லாம் போயிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது வந்து ஒரு மறக்க முடியாத மெமரிஸ் கொடுக்கும் அப்படின்றது வந்து எங்கள் 2 பேருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனால் நாங்கள் 2 பேருமே ஒரே மாதிரி இருக்கிறதால இந்த மாதிரி முக்கியமான நாள் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு டெம்பிள் போவோம். டெம்பிள் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நாங்கள் பார்க்காத ஒரு பிளேஸ் போய் பார்ப்போம். அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா லைஃப் இஸ் ஆல் அபவுட் எக்ஸ்ப்ளோரிங் நியூ திங்ஸ் தானே அப்படின்னு நாங்கள் 2 பேருமே ஃபீல் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஷார்க் போது தெரியுதா உங்களுக்கு? பார்த்துட்டே இருந்தால் திடீர்னு பார்த்தா உள்ளே ஒரு ஆள் இருந்தாங்க. எங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு. என்னடான்னு பார்த்தா ஃபீட் பண்ணிகிட்டு இருக்காரு அவர் எல்லா ஃபிஷ்ஷுக்குமே. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த லாஸ்ட்டில் பாருங்கள் ஒருத்தர் நிற்கிறாரு பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? நாங்கள் கூட ஸ்கூபா டைவிங் தான் வராங்களோன்னு நினச்சிட்டோம். அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் ஃபீட் பண்ணுறாரு அப்படி சொல்லிட்டு. ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நிறைய பேர் வந்து அவங்க ஃபேமிலி, குட்டி பசங்க, அப்புறம் வந்து வயசானவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா இது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ டனல்லையும் நாங்கள் வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு 5 செக்ஷனுமே நாங்கள் முடிச்சுட்டு வெளியே வந்து உட்காந்துருந்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டியாக இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மீன் அப்படியே கீழே வருது பாருங்கள். இதுக்குள்ளே இருக்க மீனே இதை சாப்பிட்டுக்கும் போல இருக்கும். ஸோ பெரிய மீன் வந்து கடிச்சிச்சு இந்த குட்டி மீனை. இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா இந்த ஷாப் இருக்கும். குட்டி குட்டி டாய்ஸ்லாம் நிறையா இருக்கும். பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு எல்லாமே. நாங்கள் சும்மா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தோன்னே இந்த மாதிரி ஒரு கெஃபெட்டேரியா மாதிரி இருந்துச்சு. அங்கே வந்து காஃபி, டீ, ஸ்நாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு காஃபி வந்து 65 ருபீஸோ எவ்வளவோ சொன்னாங்க. ஸோ வெளியே போய்ட்டு நம்ம டீசெண்டாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெளியே போய்ட்டு ஆப்போசிட்லேயே ஒரு கடை இருந்துச்சு. அங்கே போய்ட்டு எனக்கு பிரெட் ஆம்லெட் ரொம்ப பிடிக்கும். பிரெட் ஆம்லெட், அதுக்கப்புறம் வடை, பஜ்ஜி, டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே அந்த மெமரிஸோட ஜாலியாக வந்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு நான் என்ன சொன்னேன்னா பீச்சுக்கு போகலாம். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம ஈசிஆரில் பீச்சுக்கு போகிறோன்னா அர்த்தமே இல்லாமல் போயிடும் இல்லையா? ஸோ பீச்சுக்கு போனோம். பக்கத்துலேயே தான் அந்த விஜிபி மெரின் கிங்டம்க்கு பின்னாடியே பீச் தான் இருக்குது. கொஞ்சம் தூரம் முன்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இந்த பாருங்கள், இந்த போகன் வில்லா ஃப்ளார்ஸ் பாருங்கள். இது வந்து ஈசிஆர் சைடில் நீங்கள் நிறையா பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு நிறைய வில்லா மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ வந்து அவங்க எல்லாமே வந்து இந்த கருங்கல் வச்சு தான் உங்களுக்கு அங்கே காம்பவுண்ட் கட்டியிருப்பாங்க. எல்லாருமே இந்த மாதிரி போகன் வில்லா நிறையா இருக்கும். அந்த காகித பூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. இந்த கருங்கலுக்கு ஏன் காம்பவுண்ட் வச்சுருக்காங்கன்னா இந்த கடலோட அலை இருக்குது பார்த்திங்களா, அதில் கடல்லே உப்பு நிறையா இருக்கும்.
ஸோ அது வந்து படும்போது நமக்கு மற்ற இதெல்லாம் வச்சா அரிச்சிருமா, அதுக்காக தான் இது. இன்னொன்று வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றதுக்காகவும் அந்த கருங்கல் இது. நாங்கள் போன அன்றைக்கி பார்த்திங்கன்னா கடலில் அலை வந்து பயங்கரமாக வந்துட்டு இருந்துச்சு. எப்போவுமே நாங்கள் வந்து மெரினா பீச் அப்புறம் பெசன்ட் நகர் பீச் தான் மோஸ்ட்லி போவோம். பட் ஈசிஆர் சைடில் வந்து இந்த மாதிரி பீச் வர்றது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் தான் இருக்கும் கடலாம், ஆனால் மக்களுமே கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அது வீக் டேஸ் இல்லையா, இது தேர்ஸ்டே நாங்கள் போன அன்றைக்கி. கூட்டம் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. ரொம்ப காமாக சூப்பராக இருந்தது. பட் மழை வர மாதிரி கிளைமேட் போல் இருக்குது. பயங்கரமாக இருந்துச்சு. அலை வந்து நாங்கள் உட்காந்துருக்கிற இடத்த வரைக்கும் வந்துட்டு போச்சு. ஸோ நாங்கள் ஜாலியாக அப்படியே கதை பேசிகிட்டே ஒரு வாக் போனோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பெரிய பெரிய வில்லாலாம் நீங்கள் பார்க்கலாம். இந்த பேக் சைடு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பெரிய பெரிய வில்லாலாம் வந்து நான் பார்த்தேன்னா அப்படியே பிரம்மி பையன் நின்றுடுவேன். ஸோ ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டே நாங்கள் நடந்து போயிட்டே இருந்தோம். நடந்து போயிட்டு இன்றைக்கி டே எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக கதை பேசிகிட்டே போயிட்டு இருந்தோம். ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு டிராக்டரும் வந்துட்டு இருந்தது. என்னடா இங்கே டிராக்டர் வருதுன்னு பார்த்தோம். அது வந்து இந்த பீச்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு போல இருக்குது. ஸோ இது கூட ஒரு நல்ல சிஸ்டமாக இருந்துச்சு. இல்லைன்னா பீச் வந்து பயங்கர குப்பையாக தான், நமக்கு அந்த காம் ஃபீலிங்கே இருக்காது இல்லையா. ஸோ இதுவுமே ஒரு நல்ல சிஸ்டம் தான். அப்புறமா நாங்கள் அங்கேருந்து முடிச்சுட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு முக்கியமான நாள் இருக்குது பார்த்திங்களா. அது ஒரு ஃபெஸ்டிவலாக இருக்கலாம், இல்லை பர்த்டே, இல்லை வெட்டிங் டே, இந்த மாதிரி நிறையா டேவாக இருக்கலாம், எந்த டே வேணாலும் இருக்கலாம். அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து கொண்டாடணும்னா நான் வந்து உங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்துக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்க்கு போய்ட்டு என்ஜாய் பண்ணலாம், இல்லை சிம்பிளாக ஒரு கோவிலுக்கு போகலாம். எதுவுமே இல்லையா, வீட்டில் வந்து உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுவே போதும். அதுவே உங்களுடைய மைண்டை வந்து ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கும். அதுக்காக தான் இந்த டேலாம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நம்மளை சந்தோஷமாக வச்சுக்க நம்மளை தாண்டி வேறு யாராலையும் முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து கண்டிப்பான ஒரு உண்மை நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.